அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி டொமேட்டோ ரைஸ் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சாஸ் பேன் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த சாஸ் பேனில் நார்மல் குக்கிங் ஆயில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 80 ml அளவு வந்து சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் வந்து சுடேறி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் கடுகு, உளுந்து இது ரெண்டுமே 1/2 ஸ்பூன் அளவு வந்து இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது பொரிஞ்சு வரும்போது அடுத்து நான் வச்சுருக்க சோம்பு ஆனது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பெரிய வெங்காயமானது 300 கிராம் அளவு நல்லா நீல வாக்கில் கட் பண்ணது வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுத்து நான் வச்சுருக்க வரமிளகாய் 3 வரமிளகாவும் அதேமாரி கொஞ்சோன்னு கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் வந்து நான் கலந்து விட்டுக்கிறேன். இந்த வெங்காயமானது லைட்டாக வந்து நம்மளுக்கு வதங்கி வந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த சமயத்தில் நான் வச்சுருக்க தக்காளி அளவில் 750 கிராம் அளவு தக்காளி வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கலந்து விட்டுக்க போகிறேன். இந்த தக்காளியானது லைட்டாக வந்து நம்மளுக்கு வந்து மசஞ்சு வரணும். லைட்டாக வந்தாலே போதும். இப்போ லைட்டாக வந்துச்சு. இடையில 2-3 தடவை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்து நான் வச்சுருக்கேன் மிளகாத்தூள் 1.25 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் வந்து நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மிளகாத்தூளர் பச்சை வாசனை போய் நல்லா நம்மளுக்கு வதங்கி தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும். இடையில அப்பப்போ நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இடையில கலந்துட்டு இருந்தேன். இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா தக்காளிலாம் வெந்து அதே மாதிரி லைட்டாக வந்து எண்ணெயும் வந்து தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்தில் ஒரு மிக்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். மிக்ஸ் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து கொஞ்சோன்னு வந்து கொத்தமல்லி வந்து இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் கலந்துட்டு 2 நிமிஷம் மட்டும்தான் வந்து வேக விடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து செம்ம சூப்பரான எம்மியான டொமேட்டோ கிரேவி வந்து ரெடி ஆச்சு. இப்போ இந்த கிரேவியை வச்சு நம்ம எப்படி வந்து டொமேட்டோ ரைஸ் வந்து செய்யப்போன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நான் வந்து ரைஸ் வந்து வேக வச்சுருந்தேன். அந்த ரைஸ் தான் இப்போ ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த பவுலில் 1 கப் அளவு வந்து நார்மல் குக்கிங் ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாமே நான் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பார்த்தீங்களா இந்த டொமேட்டோ கிரேவி, அதை வந்து இந்த கரண்டியில் வந்து நான் வந்து 2 கரண்டி அளவு வந்து நான் சேர்த்துக்கிறேன். 1 கப்புக்கு இந்த 2 கரண்டி அளவு வந்து கரெக்டாக இருக்குது. அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா புளிப்பாக இருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம வந்து அரிசி பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செம்ம சூப்பராக வரும். பார்க்கும்போதே தெரியுது இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை வேறு பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி ஆச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.